ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு 2024 ஆகஸ்ட் மாத பலன்கள். என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள்லாம் இருக்குது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை பொறுத்தவரையும் 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமடைஞ்சிருக்காரு. அதே போல் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு செவ்வாய் அப்படிங்கிற குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். அதே போல் 14/8/2024 மேலே புதன் பகவான் சிம்மத்திலையும், 17/8/2024 மேலே பார்த்திங்கன்னா சூரியன் சிம்மத்துக்கும் பயிற்சி அடைய போகிறார். உங்களோட ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கே பயிற்சி அடைய போகிறார். இது எல்லாமே இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். மகரம் மற்றும் மகர ராசி காலபுருஷனுக்கு இது 10வது வீடு. இங்கே சனீஸ்வர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, குரு நீசம் அடையக்கூடிய வீடு, இங்கே செவ்வாய் பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு. மகரத்தை பொறுத்தவரையும் காலபுருஷனுக்கு 10வது வரனால எப்பொழுதுமே உண்மை, நீதி, நியாயம் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 10 to 15 வருஷங்கள் 20 வருஷங்கள் ஒரே இடத்துல வேலை செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை, கௌரவம் இது எல்லாத்துக்குமே ஒரு குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம் இருக்கனால சின்ன வயதிலே தொழில் சார்ந்த ஆசைகள், தொழில் சார்ந்த எண்ணங்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதற்காக கடுமையாக எஃபர்ட் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஃபர்ட் போடுவாங்க. ஒரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா முயற்சி மற்றவங்கள விட பல மடங்கு அதிகமாக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நபர்கள். அந்த முயற்சிக்கு உண்டான பலன் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு ஆதரவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு 7ஆம் வீடு சந்திர பகவானுடைய வீடு வர்றதுனால எப்படி கடகம் இருக்கும் அதற்கு பாதி மகரம் செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செயல்படும். மற்றவங்களுக்காக ஹெல்பிங் டெண்டன்சி, ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் வருது அப்படின்னா அது எப்படி வருது, ஏது வருது, நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சரி, என்ன டெக்னிக் என்ன ஐடியா இருந்தாலுமே அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் வாழ்க்கையில் மேம்படணும். நம்மளுடைய சொந்தக்காராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மேம்படணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் அதிகமுடைய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமுடைய ராசி. இன்னைக்கு அந்த ராசியிலே பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருந்ததும் சரி, ராசிக்கு 2ஆம் இடமான இப்போ வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதும் சரி ஒரு தொந்தரவுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் ராசிக்கு வர்றது ஒரு நல்லது தான். இருந்தாலுமே சனீஸ்வர பகவானா அது ஜென்ம சனியா இல்லை பாத சனியா இல்லை விரைய சனியா வரும்போது நிச்சயமாக ஒரு தொந்தரவை கொடுக்காம போக மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. எப்பொழுதுமே நம்ம கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலங்கள், கர்மாவுக்கு உண்டான தசா புத்தி இந்த மாதிரி 7.5 சனி காலத்தில் நம்ம படாத பாடு பட்டுருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படாத பாடு பட்டுருவோம். எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காது. நம்ம என்ன நடந்துட்டு இருக்கிறோமோ அது அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி போட்டு விட்டுட்டு போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். அதுமே நம்மளுடைய பிறந்த கால நட்சத்திரத்துல டைரக்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு என்ன ஒன்று வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என்ன விஷயம் இருந்தாலுமே அது எல்லாமே நம்மளுடைய கை மீறி நம்மளுடைய விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அது யாராக இருந்தாலும் எந்த உறவு சார்ந்த விஷயம், அங்கேயும் செவ்வாய் இருந்தால் கணவர்களை கடுமையான பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் எந்த ஒரு கடனுமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி 7.5 சனி வந்தோடனே கடுமையாக திருப்பி போட்டுருச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு 10 வருட காலங்கள் ஏற்படும் போல். அந்த மாதிரி அந்த கடனுக்கும் எங்களுக்கும் துளியுமே சம்பந்தம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கிரக சேர்க்கைகள்லாம் வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு. குரு நீசம் அடைஞ்சாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா குரு ராகுடன் சேர்ந்து இருந்தார். ராசிலேயே சனீஸ்வர பகவான் வந்தார். ராசிக்கு 2ல் இன்னைக்கு இருக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கடந்து வந்திருக்கீங்களா மகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வேலை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவங்க எல்லாமே நடுவில் 3வது நபர்கள் உள்ள இல்லை வேலை வேண்டாம், தொழில் பண்ணலாம், தொழில்னால நமக்கு நிறைய பணம் வரும், அப்படி பொருளாதார உயர்வை ஏற்ற முடியும், சீக்கிரம் எத்தனால வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை காமிச்சு அதனால் வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷன், வெளியே ஒரு மன நிம்மதி இல்லாமல் அவங்க உங்களை விட்டுட்டு போகிறது, நீங்கள் அந்த தொழிலுக்காக அதாவது தெரியாத தொழிலுக்கு எஃபர்ட் போடுறது,
நெறைய அந்த மாதிரி போயிட்டு இன்னைக்கு மன வருத்தத்திலயும், கடன்களையும் அதிகமா சந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது மட்டும் தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. கடன் கேட்கிற பக்கமெல்லாம் கிடைக்கும். ஏன்னா, உங்கள பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால கேட்கிற பக்கம் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலுமே அந்த கடன நெனச்சு ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடிய சிச்சுவேஷன் தான் இப்ப போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு? இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குருமங்கள யோகம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு குழந்தைகள் இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து குழந்தை பேர் இல்ல. நான் வெளிய போறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாருமே கேட்குறாங்க. ரொம்ப வருடமாச்சு கல்யாணம் ஆகி. ஏன் இன்னும் குழந்தை இல்ல? ஏன் இன்னும் குழந்தை இல்ல? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருந்தாலும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இந்த நேரத்துல எனக்கு பலனளிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக 5ஆம் இடத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் செவ்வ பகவான் குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாங்க. அதேபோல 5ஆம் இடம் பலமா இருக்கிறதுனால, குழந்தைகள் சார்ந்த மனக்கவலை நல்லா சரியாவே படிக்கவே மாட்டேங்குதுங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குரு, ராகு கிரக சேர்க்கை இருக்கு. மகர ராசியில பிறந்த எல்லாருக்குமே 2ஆம் இடத்துல விட சனீஸ்வர பகவான் இன்னைக்கு இருக்காரு. பிறந்த கால ஜாதகத்துல ராகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே சொல்லவே தேவையில்ல. அந்த படிப்ப படிச்சுட்டு போயிட்டு அங்க போய் எழுதும்போது நிச்சயமா மறந்துருமா? நம்ம என்னதான் ட்ரெய்னிங் குடுத்தாலும், கிரகங்கள் அவங்களுடைய வேலைய செஞ்சுருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. நமக்கு தசாபுத்தி அமைப்புல மாறும்போது செய்யக்கூடிய வேலைகள் 10லேருந்து 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 20% முன்ன பின்ன இருக்கும். இருந்தாலுமே படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொய்வு ஏற்படுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படும். நம்மளுடைய புத்தி கூர்மை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். நமக்கு எப்படி 7 சனி காலத்து வரும்போது வந்து நம்மளுடைய புத்தி நமக்கு செயல்படாம போயிருச்சு. அந்த மாரி சனீஸ்வரன் ராகு மேல சனீஸ்வர பகவான், அதேபோல 4ஆம் இடத்துல பாதிப்படைஞ்சக்கூடிய கிரகங்கள், இது எல்லாம் இருக்கும்போது படிப்பு சார்ந்த தடைகள் ஏற்படுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படும். இந்த நேரத்துல குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தது. இன்னைக்கு பாஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குது. அங்க போய் எழுத மாட்டேங்குது அப்படின்னு நெறையா குழந்தைகள் சார்ந்த மனக்கவலைகள் அதிகமா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே படிப்படியா விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக படிப்படியா விலகும். வாகனம் மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கும். ரொம்ப வருஷமா ஒரே வண்டிய வச்சுட்டே இருக்கேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா, குடுக்கறக்கும் மனசு இல்ல. இருந்தாலுமே அது வந்து நெறைய செலவு வச்சுட்டே இருக்கு. எனக்கு ஒரு புதிய வண்டி வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வண்டியை குடுத்து வாகனம் மாற்றுறதுக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். முடியவே மாட்டேங்குது. பணத்தை சேமிக்கவே முடியல. அதுக்கு உண்டான ஒரு நேரம் வந்துருச்சா வாகனம் மாற்றுவதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வாகனம் மாட்டுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். தான் பட்ட கஷ்டத்தை மத்தவங்களுக்கு புரிய வைக்காம ரொம்ப சிரமப்படுறீங்க. உங்களுக்கு உள்ளார என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத வீட்டுக்கு தெரியாம இன்ன வரை அதை காப்பாத்துறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக காப்பாத்துறீங்க. மதிச்சு உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது உங்கள பார்த்து அவங்க ஓடுறது, அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தியே வெளிய தப்பா சொல்றது. அதனால நெறைய மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்கா? இன்னைக்குமே வாக்குஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் எப்படா நீங்க பேசினா போதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, புடிச்சு பிரச்சனை பண்றதுக்கு. அதனால யார் கூடயும் பேசுறத அளவா கம்மி பண்ணிக்கிறது உங்களுடைய ராசிக்கு பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பெஸ்ட்டு. எதிர்பார்த்த அளவுக்கு கடன் கிடைக்கும். அதனால கடன ரொம்ப பார்த்து கவனமா வாங்குறது தான் சிறப்பு. கடன்னால நெறைய தொந்தரவுகளை சந்திப்பீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சந்திச்சுடுவீங்க. ஒரு விஷயங்களுமே எவ்வளோ வட்டி, என்ன வட்டி அப்படிங்கிறத பார்த்து யோசிச்சு, அலசி, ஆராய்ஞ்சதுக்கப்புறம் கடன் வாங்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. அதேபோல உங்க கிட்டேருந்து பறிக்கப்பட்ட பல விஷயங்கள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு குருமங்கள யோகம் இருக்குங்க. உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராசிக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் நல்லா பலமா 5ஆம்ல இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல குழந்தைகள்னால எனக்கு ஆதரவு, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எனக்கு ஃபெயிலியரா இருக்குது. குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன்ல இன்னைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த குழந்தைக்கு, இந்த பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்க போயிருவோம். எதுவும் எங்களுக்கு பிரச்சனைகள் வராது. என்னுடைய செயல்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி போயிரும். நாங்க குடும்பத்த சமாளிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமா குழந்தைகள் சார்ந்த வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். முக்கியமா காசு தங்காமல் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காசை சேமிக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்பவே அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 10 பேர் கூட வெளிய போனா, நீங்க மட்டும் தான் அந்த 10 பேருக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். பணத்தை சேமிக்காம கண்டபடி செலவு பண்ணியிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உணர்த்தி விட்டுட்டு தான் போயிருப்பாரு. இனி வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்த உங்களுக்கு, மத்தவங்களுக்கு வந்து கஷ்டத்த ஷேர் பண்ணாம இருந்த உங்களுக்கு, இனிமேல் வந்து பணத்தை எப்படி சேமிக்கணும், பணம் சார்ந்த விஷயத்துல எப்படி உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கற்றுக் குடுத்துட்டு போயிருக்காரு. இனி வரக்கூடிய காலங்களும் அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்துல வரனால, ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு.
விடிய விடிய தூங்காம எந்திரிக்கிறேன், திடீர்னு எந்திரிக்கிறேன், என்ன ஆகும்னு தெரியல, இந்த கடன் நெனச்சு ஒரு பக்கம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே இந்த ஆயுள் ஸ்தானம் பலம் பெறதுனால, நீங்க மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனைகளுமே சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திக்க மாட்டீங்க. ஆயுளுக்கு தொந்தரவு இருக்கா? சும்மா பயம்புறுத்திட்டே போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகத்துல சந்திரன் மீது வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி பயணிக்கும்பொழுது, அந்த மாந்தி மீது சந்திரன் பயணிக்கும்போது, நம்ம ஆயுளுக்கு நம்ம ரொம்ப எத்தன வருஷம் இருப்போம் அப்படிங்கிற மாரி பயம், கவலைகள்லாம் வரும். இன்னைக்கு அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்துக்கே வந்திருக்கிறதுனால, எதுவுமே உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்காது. அது எல்லாமே படிப்படியா குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குறையும். இப்ப நீங்க கேட்டிருந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.